தப்பி வந்த முடத்தி மாறனால் 3ஆம் தமிழ் சங்கம் தொடங்கியது. 1800 ஆண்டுகள் இச்சங்கம் நடைபெற்றது. உக்கிரன் பெருவழுதி காலத்தோடு இச்சங்கம் அழிந்து போய்விட்டது. 3ஆம் தமிழ் சங்கம் அழிந்ததற்கான காரணம் என்ன ஐயா? ஆதாரபூர்வமாக எந்த தகவலும் இல்லை. ஆனால் களப்பிரர் படையெடுப்பாலும் பாண்டிய நாட்டில் ஏற்பட்ட பஞ்சத்தாலும் தான் அழிந்ததாக கூறப்படுகின்றது. ஆனால் இந்த 3ஆம் தமிழ் சங்கத்தில் இயற்றப்பட்ட 8 தொகையும் 10 பாட்டும் சங்ககால மக்களின் வரலாற்றை காட்டும் கண்ணாடியாக இருக்கிறது. பாண்டியர் காலத்தில் அமைக்கப்பட்ட முச்சங்கங்களால் தான் தமிழ் மொழி வளர்ச்சி அடைந்தது என்பதை நம்மால் 100% ஏற்றுக்கொள்ள முடிகிறது. அப்படித்தானே? நிச்சயமாக. நீங்கள் அளித்த தகவல்களுக்கு மிக்க நன்றி ஐயா. இந்த தகவல்களை நான் அமெரிக்காவில் உள்ள தமிழ் சங்க கூட்டத்தில் எடுத்துரைக்கிறேன். உங்கள் மூலம் நான் தமிழின் தொன்மையும் அதன் வளர்ச்சியையும் பற்றி நன்றாக அறிந்து கொண்டேன் ஐயா. நாங்கள் சென்று வருகிறோம். நன்றி. பத்திரமாக சென்று வாருங்கள். காட்சி 3. ஆலம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வால் கற்பிக்கப்பட்டு பிற்காலத்தில் பாண்டிகள் வளர்க்கப்பட்ட தமிழ் மொழி போல் இனிமையான மொழி வேறொன்றும் இல்லை. ஆகவேதான் பாரதியார் தமிழின் சிறப்பை கருதி தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியுள்ளார். இத்தகைய தமிழ் மொழி எவ்வாறு உயிர்தெழ செம்மொழியாக திகழ்கிறது என்பதை அறிவோமா? நண்பர்கள் இருவரும் சந்திக்கின்றனர். நம் தமிழ் மொழி எப்படி எல்லாம் வளர்ந்து விட்டது. டே முகமது, என்னடா தனியாக பேசிக் கொண்டிருக்கிறாய்? நம் பள்ளியில் நடந்த நாடகத்தை பார்த்ததிலிருந்து என்னவோ சிந்தனையில் இருக்கிறாய். அப்படி என்ன சிந்தனை? ஆமாம், நாம் என்றைக்காவது நம் மொழியை பற்றிய வரலாற்றை அறிந்திருக்கிறோமா? ஆனால் நான் இன்றைக்கு தான் அதன் வரலாற்றையும் சிறப்பையும் அறிந்திருக்கிறேன். என்ன இப்படி சொல்கிறாய்? பழமை வாய்ந்த நம் மொழியின் சிறப்பை அறிந்துதான் தமிழை செம்மொழியாக அறிவிக்க வேண்டும் என்ற முயற்சி 1901 2004 வரை நடந்திருக்கிறது. அந்த முயற்சியின் காரணமாக தான் நம் நடுவண அரசு 2004ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் தமிழை செம்மொழி என அறிவித்தது. அது சரி. உலகில் எத்தனையோ மொழிகள் பேசப்பட்டு வருகின்றன. அவற்றில் நம் தமிழ் மொழியை செம்மொழி என்று சொல்ல ஏதாவது காரணம் இருக்கிறதா? காரணம் இல்லாமலா? திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய மொழி தமிழ் செம்மொழி என பரிதிமார் கலைஞர் செம்மொழிக்கு இலக்கணம் சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, தொன்மை, மும்மை, நுண்மை, திண்மை, எண்மை, ஒன்மை, இனிமை, தனிமை, இளமை, வளமை, தாய்மை, தூய்மை, செம்மை, வியன்மை, முன்மை என 16 செவ்வில் தன்மைகளை கொண்டது நம் செம்மொழி. அதுவே நம் தமிழ் மொழி என்றார் பாவாணர். ஆம், கேட்கவே பெருமையாக இருக்கிறது. இத்தகைய பெருமை மிக்க மொழியை பேசுகிறோம் என்று நினைத்தாலே உடம்பு புல்லரிக்கிறது. இதுக்கே புல்லரித்தால் எப்படி? இன்னும் சொல்கிறேன் கேள். தொன்மை, பிறமொழி தாக்கமின்மை, தாய்மை, தனித்தன்மை, இலக்கிய வளம், இலக்கண சிறப்பு, பொதுமை பண்பு, நடுவுநிலைமை பண்பாடு, கலை மற்றும் பட்டறி வெளிப்பாடு, உயர் சிந்தனை, கலை இலக்கியத்தன்மை வெளிப்பாடு, மொழி கோட்பாடு என 11 தகுதி கோட்பாடுகளை அறிவியல் தமிழ் அறிஞர் மனவை முஸ்தபாவும் மொழியியல் வல்லுநர்களும் வரையறுத்திருக்கிறார்கள். அருமை அருமை. நீ எனக்கு கூறியது போலவே என் தந்தையும் தமிழ் பற்றி ஒரு தகவல் கூறினார். அது என்ன தகவல்? எனக்கும் அதை கூறு. நானும் எனக்கு தெரியாத செய்தியாக இருந்தால் தெரிந்து கொள்கிறேன். அதாவது பல வடபுல மொழிகளுக்கு தமிழ் தாய்மொழியாக இருக்கிறது என தனது திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலில் கால்டுவேல் பாதிரியார் எழுதியிருக்கிறார். அப்புறம் நம்ம தமிழானது 1800 மொழிகளுக்கு வேர் சொற்களையும் 180 மொழிகளுக்கு உறவு பெயர்களையும் தந்திருக்கிறதாம். ஆகவேதான் நம் தமிழ் உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியாக இருக்கிறது. பரவாயில்லை. இன்றைக்கு நம் பள்ளிக்கூடத்தில் நடந்த நாடகத்தை பார்த்ததினால் நாமும் ஒருவருக்கொருவர் பல செய்திகளை தெரிந்து கொண்டோம். ஆம், மனிதன் விண்ணிலே தடம் பதித்தாலும் அதை விட அரிய சாதனை மொழி உருவாக்கமே என்ற உண்மையை நாம் புரிந்து கொண்டோம். டேய், நேரத்தை பார். நேரம் போனதே தெரியவில்லை. வா, வீட்டுக்கு செல்லும். ஆம், வா, புறப்படுவோம். மாணவர்களே, நீங்களும் நம் மொழியின் பரிணாம வளர்ச்சியை நன்றாக அறிந்திருப்பீர்கள் என நம்புகிறோம். அப்படித்தானே? நன்றி. நிலையான உருவத்தை தரவியலாத காட்சினால் ஏற்படும் ஓசையை ஒளியாக்கி அதற்கு வரிவடிவம் தந்து மொழியாக நிலை பெற செய்த மனிதனின் செயலுக்கு இணையான படைப்போ கண்டுபிடிப்போ இதுகாரம் தோன்றவில்லை என்பது மொழி ஆய்வாளர்களின் கூற்றாக இருந்தாலும் அம்மொழி ஆதி மனிதர்களாகிய ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் அருளிய மொழியாகும். அல்லாஹ் அருளிய முதல் மொழியான தமிழ் மொழியை நாம் பேசுவது நமக்கு பெருமையே. வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று
தமிழின் தொன்மையான வரலாற்றையும் இமய கொடுமுடி முதல் இமய தாய்மடி வரை செம்மொழியாய் வளர்ச்சியடைந்த நிலையையும் தங்கள் நாடகம் வாயிலாக சிறப்பாக நடித்து விளக்கமளித்த நாடக குழுவினருக்கு பாராட்டுகள். Today our stage will come alive with little doctors and happy medicines. Our tiny stars are ready to perform with big smiles and confidence. Let's welcome our little heroes onto the stage. கூடவே மாட்டுங்க. இன்னுமா மைக்க மாட்டாம இருக்கியா? நான் உங்களுக்கு அனுப்பி விட்டுறேன்.